அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம பிராணாயாமம் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம அடுத்து பகுதி 7 பார்க்க போகிறது சீதளி பிராணாயாமம். சீதளி பிராணாயாமம்னா இதனால் நம் உடலில் ஏற்படும் சூடு ஏற்றுவதை குறைத்து கொள்ளலாம். கோடை காலத்தில் உடல் வெம்மை ஏற்பட்டால் தடுத்து கொள்ளலாம். சீதளி என்றால் உடம்பை குளிர்விக்கக்கூடியது என்பது பொருள். சுரத்தினால் ஏற்படும் சூட்டை கூட இதன் மூலம் தணித்து கொள்ள முடியும். இதன் செய்யும் முறையும் எளிதானது தான். அதாவது வாயை குவித்து கொண்டு நாக்கை ஊதல் போல சுருட்டி மடித்து வெளியே முழுவதுமாக நீட்டு கொள்ளுங்கள். கழுத்து வரை குனிந்த நிலையில் வைத்து கொள்ள வேண்டும். சுவாசத்தை உள்ளே இழுத்தபடியே முகத்தை மெல்ல மெல்ல உயர்த்த வேண்டும். இதை மேலே முழுவதுமாக உயரும் வரை செய்ய வேண்டும். இதில் நாக்கை முழுவதுமாக உயரும் வரை செய்ய வேண்டும். இதில் நாக்கு மெல்ல உள்ளே முழுவதுமாக மடித்து உள் அண்டை வரை கொண்டு போய்விட வேண்டும். இதற்கு ஜிஸ்வாபந்தம் என்று பெயர். பிறகு கும்பகம் செய்து வலது நாசிகளின் வழியாக மாறி மாறி சுவாசத்தை காற்றை வெளியேற்ற வேண்டும். இம்முறையில் குளிர்ந்த சுவாச காற்று உள்ளே சென்று உடலில் உட்பகுதியில் குளிர்விக்கிறது. இதை கோடை காலத்தில் மாலை வேளையில் செய்வது நல்லது. ஈரல், ஜீரண பகுதி ஆகியவை இந்த பயிற்சியினால் மேம்படும். கர்ப்பமுற்ற பெண்களும் இதை செய்தால் நன்மை பெறலாம். மூச்சை வெளிவிடும் பொழுது நாக்கை முழுவதுமாக வெளியே தொங்கவிட வேண்டும். கண்களை மேலே உயர்த்தி சுவாசித்த காற்றை வெளியேற்றலாம். இது பிராணாயாமத்தை சேர்ந்தது இல்லை என்றாலும் இதனால் தொண்டை பகுதி உறுதியடையும். டான்சில்ஸ் போன்ற உபாதைகள் ஏற்படாது. அடுத்து உஜ்ஜை பிராணாயாமம். உஜ்ஜை என்றால் மேலானது என்று பொருள்படும், மேன்மையானது. இது பத்மாசனத்தில்தான் செய்ய வேண்டும். கழுத்து நன்றாக குனிந்து முகைவாய் கழுத்துக்குழி கீழே 3 அங்குல அளவில் மார்பு எலும்பை தொட வேண்டும். இந்த அமைப்புடன் பிராணாயாமம் செய்யும் பொழுது கழுத்து பகுதியில் பாம்பு சீரும் சத்தத்தை போன்று கரகரவென்று சத்தம் ஏற்படும். நாடி பிராணாயாமத்தினால் நாசித்துவாரங்கள் மூச்சு நிர்வாகம் செய்கின்றன. இங்கு அந்த பொறுப்பை கழுத்து பாதை ஏற்றுக்கொள்கிறது. மூச்சின் வழியாக தொடர்ந்து மனம் அமைதியாக செல்ல வேண்டும். அர்த்த கும்பகம், பாகிய கும்பகம் செய்து ஆழ்ந்து தியானிக்கலாம். சமவிருத்தியிலும் பிறகு விருத்தியிலும் நாடி பிராணாயாமத்தினால் செய்தது போலவே செய்யலாம். ஆஸ்துமா நோயில் உள்ளவர்கள் இந்த உஜ்ஜை பிராணாயாமம் செய்து வந்தால் நன்மை அடையலாம். கோடை பருவத்தில் இந்த பயிற்சியை மற்ற பயிற்சிகளுடன் துணையுடன் செய்து பழகிவிட்டால் குளிர் பருவத்தில் உபாதை வெகுவாக குறைந்துவிடும். 2 ஆண்டுகளில் முற்றிலுமாக நோயின் பாதிப்பை கலைத்துவிடலாம். ஆஸ்துமாவுடன் நீரிழிவு நோய், ஆஸ்துமாவுடன் இதய கோளாறு இவை போன்ற சிக்கல்கள் உள்ளவர்கள் இதனால் நல்ல குணம் கிடைக்கிறது. உஜ்ஜை பிராணாயாமம் செய்தால் அளவுக்கு அதிகமான புடைத்த கழுத்து அமைப்பு உள்ளவர்களும் கண்டம் சுருங்கி குணம் கிடைக்கும். தைராய்டு உபாதைகள் நீங்கும். கர்ப்பம் தரித்த பெண்கள் இதை செய்தால் தூக்கம் வராமல் அவதிப்படும் கோளாறு நீங்கும். யாதி நித்ரா உபஸ்கஸ் யாத் உஜ்ஜை அபஸ்தேஸ் சாதா என்ற வாசனம் பெண்களுக்குரிய இந்த நன்மையை குறிப்பிடுகிறது. இந்த உஜ்ஜை பிராணாயாமத்தினால் அனுலோமம், விலோமம், பிரதிலோமம் என்ற பிரிவுகளில் செய்து பழகலாம். அதாவது அனுலோமம் என்ற பிரிவில் மூச்சு காற்று கழுத்து வழியாக உள்ளே இழுக்கப்பட்டு நாசிகளின் வலதுபுறம் இடதுபுறமாக மாறி மாறி வெளியேற்றப்படுகிறது. அதாவது மூச்சு பாதை நாசிகளின் வழியாக, அதன் கட்டுப்பாடு கழுத்துப்பாதையில் என்பதுதான் இதன் பொருள். அடுத்து அனுலோபம். உஜ்ஜை பிராணாயாமம் நாசிகளை சுத்தப்படுத்துவதோடு அதில் அடைப்பு இருந்தால் அதை நீக்கிவிடுகிறது. அடுத்து விலோலோமம் என்ற முறையில் இதற்கு நேர்மறையான முறை பின்பற்றப்படுகிறது. நாசிகளில் மாறி மாறி வலது இடது புறம் மூலம் சுவாச காற்று உள்ளே இழுக்கப்படுகிறது. அதாவது மாறி மாறி செய்யப்படுகிறது. கழுத்து பாதை மூலம் வெளியேற்றப்படுகிறது. சளியினால் தொண்டை அடைப்பு இருக்கலாம். அந்த உபாதை இதனால் நீங்கும். கோழை வெளியே வந்துவிடும். பிரதிலோமம் என்ற முறையில் கழுத்து பாதை வழியாக நாசிகள் வழியாக சுழற்சி முறையில் பிராணாயாமம் செய்யப்படுகிறது. முதலாவதாக கழுத்து வழியாக உள்ளே இழுத்து இடது நாசி வழியாக வெளியேற்றி விடுகிறோம். இரண்டாவதாக இடது நாசி வழியாக உள்ளே இழுத்து
கழுத்து வழியாக வெளியேற்றுகிறோம். மூன்றாவதாக கழுத்து வழியாக உள்ளே இழுத்து வலது நாசி வழியாக வெளியேற்றுகிறோம். நான்காவதாக வலது நாசி வழியாக உள்ளே இழுத்து கழுத்து வழியாக வெளியேற்றுகிறோம். இந்த சுழற்சி இது போன்று தொடர்ந்து செய்தல் வேண்டும். இப்பயிற்சி பழக்கமான பிறகு பிராணாயாமம் செய்யும் பொழுது சற்று நேரம் நிறுத்தி கட்டுப்படுத்தி செய்யலாம். இதனால் நமது மூச்சை கட்டுப்படுத்தி கொண்டு பலனை உணரும் அபியாசம் நமக்கு ஏற்படுகிறது. நம் உடல் வயதான முதுமை அடைகிறது. இந்த முதுமையை தடுப்பது எப்படி, இளமையை தொடர்ந்து காப்பது எப்படி, இதற்கு குண்டலினி யோகம் பயன்படும் என்று ஹடயோகம் கூறுகிறது. இதற்கு அடிப்படை பிராணாயாமமே. நாவில் உள்ள ஜீவசக்தியான அமிர்தம் துளி துளியே உள்நாக்கு வழியாக கீழே இறங்குகிறது. அப்படி சொட்டு சொட்டாக விழும் அமிர்தத்தை போல் மேல் நோக்கி தீப சுடரின் குழந்தை போல முனை உயர்ந்து நிற்கும் ஜடாக்கிரினி ஏந்தி ஏற்றுக்கொள்கிறது. இப்படி நிகழ்வதால் அமிர்தம் சேதமாகிறது, இளமை மங்குகிறது. இதை தடுப்பதால் இளமை நீடிக்கிறது என்பதே ஹடயோகிகளின் சித்தாந்தம். ஆகவே இந்த அமிர்தத்தை சிரசு பகுதியிலே நிறுத்தி வைக்க முயலலாம். இதற்கு சிரசாசனம், சர்வாங்காசனம் போன்ற ஆசனங்கள் செய்யலாம். அவ்வளவு நேரம் தொடர்ந்து இப்படி ஒரு நிலையில் இருக்க முடியும். சிரசாசனம் வழியே அமிர்தம் சிரசு பகுதியிலே சேமித்து வைத்து கொள்ள முடியும். சர்வாங்காசனம் செய்யும் பொழுது கழுத்து பகுதியில் ஜலாந்திர பந்தம் வழியே இது கட்டுப்படுத்தப்பட்டு நிறுத்தி வைக்கப்படுகிறது. குண்டலினியின் தத்துவம் இதை வேறு முறையில் சாதிக்கிறது என்பது ஹடயோக தத்துவம். இந்த தத்துவத்தின்படி சிரசில் உள்ள அமிர்தம் கீழே இறங்காதவாறு அதை ஏற்று சேதப்படுத்தும் ஜடாக்கிரினி என்ற அக்னி தத்துவம் பிராணனுடன் சேர்ந்து சிரசிற்கு போய் சேருமாறு வகை செய்யப்படுகிறது. இதற்கு பிராணாயாமம் மிகவும் உதவியாக அமைகிறது. இப்படி செய்துவிட்டால் இளமை குறைவதில்லை, மரணத்தையும் கூட வென்று சிரஞ்சீவி தத்துவம் பெறலாம் என்பது யோகிகளின் தத்துவம். இந்த தத்துவத்தின்படி பிராணாயாம சக்தி மேல் நோக்கி உயர்கிறது. அது உயர்ந்து கிடைக்கும் ஐக்கியம் உடல் முழுவதும் உள்ள நாடிகளுக்கு பலன் தெரிகிறது. பெரியதை பெரியதான் அறியும், கவியே கவியை அறிவான், யோகியே யோகியை அறிவான் என்ற ராமகிருஷ்ணரும் பகர்ந்துரையே. உடல் வளர்ச்சிக்கு மட்டும் வரம்பு உண்டு, மன வளர்ச்சிக்கு வரையறை இல்லை. மனம் பக்குவம் பெற பெற பிராணாயாமம் பழகுங்கள். சாதாரணமாக அதற்கு நெடுநாள் ஆகும் என்பது உண்மை இருந்தாலும் பிராணாயாமம் அந்த நெடுநாள் ஆகும் என்பதை குறுக்கிவிடும். எனவே நாம் பிராணாயாமத்தை கூர்ந்து கவனித்து இந்த பயிற்சிகளை நாம் மேற்கொண்டு செய்து வரலாம். இத்துடன் இந்த பிராணாயாமம் பகுதி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.